ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காஸ் கிச்சன். இது வந்து மார்கழி 12ஆம் தேதி எடுத்த வீடியோ. இன்றைக்கி சாணி தெளிக்கல. என்ன காரணம்னு நினச்சா 4 மணிக்கு எந்திரிக்கிறவ இப்போ 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கு. அதனால் சாணியெல்லாம் தெளிக்கலை. ஏன்னா நம்ம போகிறதுக்குள்ளே சாணியெல்லாம் வாரி குப்பையிலே கொட்டிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியே தெளித்து கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு தண்ணி தான் தெளித்தேன். தெளிச்சுட்டு 16 புள்ளி 2 லைன் வச்சேன். 2 லைன் 16 புள்ளி வச்சுட்டு சைடில் வந்து 2 நிற்கிற அளவுக்கு கோலம் போட்டேன். புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 லைன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா சுற்றி இந்த மாதிரி மாதிரி போட்டு சுற்றியும் ஃபுல்லாக போட்டு அப்புறமா இடையில் வந்து அதே மாதிரி மாதிரி தான் வரும். அதுவே டச் பண்ணோம். பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு. இது நான் வந்து ஃபோட்டோதெல்லாம் இல்லை, ஃபோனில் ஒரு டைம் பார்த்தேன். சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காப்பி பண்ணிட்டேன். சுற்றியும் போட்டு அதுக்கப்புறமா ஈஸியாக தான் இருந்துச்சு. சுற்றியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து கோட்டிங் கொடுத்தேன். கோட்டிங் பூ மாதிரி கொடுத்துட்டு கலர் போடுறதுக்கும் எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா கலர் மட்டும் இருந்துச்சு. அதில் வந்து முதல் மிக்ஸ் பண்ணி கலர் போட்டுட்டு சாணியை வைக்க முடியாது. ஏன்னா கோழிக்கு ஒரு நேரத்துக்கு தானே நம்ம எழுந்திரிச்சோம். சாணி இல்லைன்னு சொல்லிட்டு சாணியே தெளிக்கலை. இதுக்கு மட்டும் எங்கே சாணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலத்தை ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டேன். சாணியும் வைக்கல, பூவும் வைக்கல. பூவும் இல்லைங்க, அதனால தான் வைக்கல. எங்களது செடியெல்லாம் கிடையாது, நார்மல் வீடு மட்டும்தான். வீட்டை சுற்றி வைக்கிறதுக்கும் இடம் கிடையாது. அதனால் பூவெல்லாம் எங்கள் செடியில் இல்லை. நான் வேறு ஒருத்தர் செடியில் தான் அறுத்துட்டு வந்து வைக்குவேன். சரி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, போய் எப்படி அறுத்துட்டு வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு வந்து வைக்கல. கொங்கு தொட்டி விட்டு அப்பயும் அம்மா சொன்னாங்க, தினமும் வச்சுட்டு இன்றைக்கி மட்டும் பிள்ளையார் வைக்கணும்னா எப்படி அப்படின்னுச்சு. இல்லைம்மா இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, அதனால தான் நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் துர்காஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.